நாங்க பைபிள் காலேஜில் வர பிள்ளைகளுக்கு டெஸ்ட் வைக்கிறது என்ன தெரியுமா? பேண்ட பொக்க சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பேண்ட பொக்க சொல்லுவோம். பேண்ட பொக்கும்போ பாட்டியம்மாவுக்கு என்ன ஆசை, டாய் பேண்ட பொக்க சொல்லுவோம். பேண்ட பொக்க சொல்லிட்டு ஆசை கூடட்டு பேண்ட பொக்க சொல்லுவோம். பேண்ட பொக்க சொல்லிட்டு பேண்ட பொக்கனோட இങ്ങനെ பார்ப்போம். 2 ரூபா துட்டு மாதிரி கருத்து கிடந்தாதான் அட்மிஷன் கொடுப்போம். என்ன 2 ரூபா துட்டுக்கு மாதிரி கருத்து கிடந்தாதான் அட்மிஷன் கொடுப்ப. அப்ப தெரியும் இவன் ஊழியத்துக்கு தகுந்தவன், இவன் முழங்கால நிற்கிறவன். ஆனா இன்னைக்கு அப்படி வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? இன்னைக்கு அப்படி வச்சா பைபிள் காலேஜை பூட்டிட்டு நம்ம உள்ள உட்கார்ந்து கொசு அடிச்சது உள்ள உட்கார்ந்து கொசு அடிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும். அதனால இன்னைக்கு என்ன ரூல் தெரியுமா? நீ கஞ்சா அடிக்கிறவனா இருந்தாலும் வா, நீ வெளியே வர முடியாத பாவத்தில் இருக்கிறவன் இருந்தாலும் வா, நீ எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் வா. அதாவது முந்தி எல்லாம் பைபிள் காலேஜில் முதல்ல இருந்தே ஆவியில நிரப்ப முடியும். இப்ப அப்படி இல்ல. 3 மாசத்தை கிளீனிக்கு வேண்டிய செலவிட வேண்டி இருக்கு. உள்ள கிடக்கு இல்லையா பாவம், அதை வெளியே எடுக்கு. ஒரு தம்பி பைபிள் காலேஜில் வந்தா சொன்னா நம்ம ஈரல் நடுங்கும். அவன் என்ன பண்ணுவானோ தெரியுமா? எங்கேயோ போய் விஷ பாம்ப உடம்புல கொத்த வைப்பானோ. வந்தாச்சு இல்லையா, உட்கார்ந்து படிச்சுட்டு போலாம். போதை ஏறி 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்தப்போ என்ன போதை பொருள் உள்ள கொடுத்தாலும் அவனுக்கு போதை ஏறலையா. என்ன போதை பொருள் உள்ள கொடுத்தாலும் போதை ஏறாம வந்தப்போ இவனுக்கு சைனாவில் நண்பர்கள் உண்டா. சைனாவில் உள்ள நண்பர்கள் அங்க கூட்டிட்டு போய் சொல்லிச்சுனுமாம், போதை ஏற்றக்கு ஒரு புதிய தந்திரம் இருக்கு, அது பாம்பை கொண்டு கொத்த வைக்கணும்னு. உங்களுக்கு தெரியுமா? அந்த பாடி எல்லாம் பாம்பு கொத்தினாலும் சாவாது. ஏன் பாஸ்டர்? அவன் பாம்பை விட விஷம்னு. சரி ஆவாது. அவன் பாம்பை விட விஷம்.